உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை மாறும். உங்கள் பிஸ்னஸ் விரோதமாய் வருகிற நிந்தை மாறும். இன்றைக்கு எல்லாமே மாறும். திராட்சை ரசம்னு சொல்லி வெறும் தண்ணியை போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நம்மளை அடித்து ஓட விட்டுருவாங்களேன்னு சொல்லி நான் போக மாட்டேன்பான்னு சொல்லி நான் அங்கேயே நின்றுட்டு இருப்பேன். ஆனால் இந்த வேலைக்காரங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து போகிறாங்க. விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, உங்கள் நிந்தை மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை மாறும். உங்கள் பிஸ்னஸ் விரோதமாய் வருகிற நிந்தை மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள். வேதத்தில் 2 குடும்பத்துக்கு வர வேண்டியிருந்த நிந்தை மாறினது. ஹல்லேலூயா. யார் அந்த நிந்தையை மாற்றினார்? எப்படி அந்த நிந்தை மாறினதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. என்னென்று சொன்னால், இந்த 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த கல்யாணத்தில் தான் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்மலாம் சொந்த பந்தம் அழைப்போங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை சிறப்பு விருந்தராக அழைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கலாம், என்னடா இது கல்யாணத்தில் போய் நிந்தை மாறும்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு போகிறதுங்க. நம்ம ஆளுங்களாம் செய்தியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சாம்பார் ஊற்றலன்னு சாம்பார் பக்கெட்டிலே மண்டையை அடித்து உடைச்ச சம்பவத்தில் நம்ம செய்தியில் பார்த்துருக்கலாம். சாம்பார் ஊற்றுனதுக்கே மண்டையை உடைச்சாங்கன்னா லெக் பீஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. அந்த காலத்தில், நம்ம இந்த காலத்தில் லெக் பீஸு, சிக்கன் பீஸு, மட்டன் பீஸுன்றோம். ஆனால் அந்த காலத்தில் திராட்சை ரசம் தான் அவங்களுக்கு முக்கியமானதாக இருந்தது. திராட்சை ரசம்னு சொன்னால் அவங்க என்ன வேணால் செய்வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. யார் அழைக்கப்பட்டிருந்தாரா? சிறப்பு விருந்தராய் யார் அழைக்கப்பட்டிருந்தா? இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசு அற்புதம் செஞ்சதுனால 2 வீட்டுக்கும் வர இருந்த நிந்தை மாறினது. அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உன் நிந்தை மாறும். அல்லேலூயா. இவருடைய வாழ்க்கையில் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் வர வேண்டியிருந்த நிந்தை மாறினது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவனை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிட்ட இயேசுனுடைய தாய் சொல்றாங்க, ஆண்டவரே, அவரை நோக்கி வேதம் சொல்லப்படுகிறது, இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் இவர்களுக்கு இல்லை என்றாராம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு இங்க அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் ஒரே குழப்பம் உண்டாயிடுச்சு. என்னடா இது, திராட்சை ரசம் குறைவுபட்டுடுச்சு, என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கும் போது தாய்
ஸ்ட்ரைட்டாக போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே பாருங்க, இப்போ 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, என்ன சொன்னாலும் அதன்படியே நீங்கள் செய்யுங்க, அற்புதம் நடக்கும் என்று இயேசுவின் தாய் சொல்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் கேட்போம், 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. சாப்பாடு பரிமாறுவாங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு இயேசுவின் தாய் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதன்படியே செய்யுங்கள், அற்புதம் நடக்கும் என்று சொல்கிறாங்க. இங்கே 6ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறதுனா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே என்ன இருந்ததுதான் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, முன்கூட்டியே இயேசுவின் தாய் வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதன்படியே செய்யுங்க, அப்போ அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் போயிட்டாங்க. 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றாராம். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. நான் இருந்தேன்னா என்ன திரும்ப பண்ணியிருப்பேன், 5 லிட்டர் இருந்ததுன்னா 30 லிட்டர் வரைக்கும் வாட்ரு ஊற்றி 30 லிட்டர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். சரி, ஆந்திர எசன்ஸ் பவுடர் அந்த ஜூஸ் பாட்டிலில் வச்சுருக்கிறாருன்னு பொழுது நானும் ஊற்றிருப்பேன். லாஸ்ட்டாக என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போய் பந்து விசாரிப்புக்காரர் இடத்துல சொன்னால் நான் போவேனாப்பா. சாதாரண ஒரு சாம்பாருக்கே போட்டு மண்டையெல்லாம் அடித்து உடைக்கிற சம்பவத்தில் நம்ம செய்தியில் பார்த்துருப்போம். அல்லேலூயா. இங்கே திராட்சை ரசம்னு சொல்லி வெறும் தண்ணியை போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடித்து ஓட விட்டுருவாங்களேன்னு சொல்லி நான் போக மாட்டேன்பான்னு சொல்லி நான் அங்கேயே நின்றுட்டுருப்பேன். ஆனால் இந்த வேலைக்காரங்க பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து போகிறாங்க. அல்லேலூயா. அந்த தாயார் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு உடனே இப்போ இயேசு சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அதுதாங்க இங்கே முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை இன்றைக்கு எல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள், விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்கள். அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நம்மளுக்குன்னு வரும்போது ஆமென் சொல்லி அதை விசுவாசிக்கணும். இது நடக்குமா இது நடக்காதான்னு சொல்லி அப்போ விசுவாசியாக இருக்கக்கூடாது, விசுவாசிக்கணும். இது நடக்கும், எனக்குன்னு குறித்து வச்சது எனக்கு மட்டும்தான் சொல்லி விசுவாசிங்க, ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறதுனா, திராட்சை ரசம் வெறும் தண்ணின்னு யாருக்கு தெரியாது, பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாது. இது வெறும் தண்ணி, திராட்சை ரசம் இல்லைன்னு யாருக்கு தெரியாது, பந்தி விசாரிப்புக்காரர் எடுத்தது வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும் இது வெறும் தண்ணின்னு. அந்த தண்ணியில தான் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரு. அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது
மணவாளனை அழைத்து ஹல்லேலூயா. இப்போ பந்தி விசாரிப்புக்காரர் வந்து மாப்பிள்ளையை அழைக்கிறாரு. மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறாரு, எந்த கல்யாணத்திலும் ருசியான உணவு முதலாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க ருசியற்ற உணவு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருசியற்ற திராட்சை ரசத்தை முதலாவது கொடுத்துட்டு ருசி உள்ள திராட்சை ரசத்தை இப்போ கொடுக்குறீங்களேன்னு சொல்லி யார் கேட்குறா? மாப்பிள்ளையை பார்த்து பந்தி விசாரிப்புக்காரர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு செய்த அற்புதம் வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. வேறு யாருக்குமே தெரியாது. அது வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இதில் என்ன ஒன்றுனா, தேவனுடைய வார்த்தையை நம்பி பந்தி விசாரிப்புக்காரன் இடத்தில் போய் வேலைக்காரர்கள் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர என்றார். பந்தி விசாரிப்புக்காரர் கேட்குறாரு மாப்பிள்ளையை பார்த்து, இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்தீங்களான்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆனால் இது ஆண்டவர் செய்த அற்புதம். ஹல்லேலூயா. வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் தொடங்கியிருப்பீங்க, நிந்தை வந்திருக்கும், எல்லாத்தையும் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. தேவன் நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசத்தை வைத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து சீசர்களே விசுவாசிக்கிறாங்கன்னா நீங்கள் விசுவாசிக்கூடாதாங்க. விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நேற்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஒரு விஷயம் உங்கள் பாதத்தில் நாங்கள் வரோம். ஆண்டவரே, எசப்பா இவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை மாற்றுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை மாற்றுங்க. ஆண்டவரே, வேதத்தில் 2 குடும்பத்துக்கு வர வேண்டியிருந்த நிந்தையை மாற்றின தேவன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிந்தையை மாற்றுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற வேலையில் ஒரு வல்லமை கடந்து போட்ட ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அவருடைய வாழ்க்கையில் உங்கள் கரத்தை வைங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் கரத்தை வைத்து அவருடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.